ஆமா பாய்ஸ், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ட்ரெட் ட்ரெட் டூ வீடியோ ஒன்று பார்த்துருவோமா? ஃப்ரைடே நியூ இயர் செஷன்ல எடுத்த ட்ரேட். ஆக்சுவலாக நியூ இயர் செஷனுக்கு முன்னாடியே ட்ரேட் எடுத்தாச்சு. நியூ இயர்க்ல இந்த மாதிரி பெரிய ஒரு எக்ஸ்பென்ஷன் வரும்னு எதிர்பார்த்தோம். ஸோ சேமா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஷன் கொடுத்தோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ட்ரேடோட ப்ரூஃபை காமிச்சேன். ஸோ வி டூக் பைஸ் இன் திஸ் ஏரியா அண்ட் இங்கே பை எடுத்துட்டு இங்கே வந்து நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். 2.5 ஆர்ஆர் புக். ஸோ ட்ரேட் எப்படி எடுத்ததுன்றத வந்து ஷோ பண்ணுறேன். டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருந்தே ஃபர்ஸ்ட் போயிடும். டெய்லி டைம் ஃப்ரேம்ல என்ன பார்த்தோம்னா, இந்த கேண்டில் மேல இங்க வந்து ஸ்ட்ரென்த்தா பாடி க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுவான்றது, ஆஹ், இங்க பாடி க்ளோஸ் வச்சதால நெக்ஸ்ட் கேண்டில் பைஸ் தான் நாங்க பார்த்துருக்கோம். தென் இந்த கேண்டில்ல வந்து மிட்டிகேஷன் பாயிண்ட் வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஆனா இது வரைக்கும் வரமாட்டான்றது தெரிஞ்சிருச்சு. இங்க இருக்க லிக்விடிட்டி எடுத்தாலே பை போயிடலான்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி லிக்விடிட்டி எடுத்தான். லிக்விடிட்டி எடுத்துட்டு இன்னும் எனக்கு லோயர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கும்போது லிக்விடிட்டி ப்ளஸ் இங்க வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. லைக் 4 ஹவரோட எஃப்இஜி இந்த இம்பேலன்ஸ்குள்ள வந்துட்டு உடனே பை பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் உள்ள வந்தான். நெக்ஸ்ட் இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணும். அக்ரெசிவா இந்த இடத்துல அடிக்க முடியாது, பை போட முடியாது. அண்ட் இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆனதுக்கு லிக்விடிட்டி இங்கே தான் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ ரீஃபைன்மெண்ட் பண்ண லிக்விடிட்டி மாறுது. தென் இங்கே லிக்விடிட்டி ஷிஃப்ட் ஆனோடனே நான் வந்து 15 மினிட்ல போய், ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, இந்த இம்பேலன்ஸ்குள்ள வந்துட்டான்னுட்டு பை அடிச்சிருப்பாங்கல்ல இந்த ஏரியால. பை அடிச்சு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ப்ராஃபிட்டை கண்ணில் காட்டிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து எஸ்எல்ஐ மட்டும் கரெக்டா ஹண்ட் பண்ணி ஸ்வீப் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் ஆகி பாடி க்ளோஸ் உள்ள வச்சான். ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ட் அ ஸ்வீப். இங்க ஸ்வீப் படிச்சுட்டு இங்க வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா, ஸோ ஏசியன் ரேஞ்ச், ஏசியன் ஃபுல்லா என்ன பண்ணணும், ஹியூஜா ஒரு பை சைடு லிக்விடிட்டி லோட் பண்ணி வச்சுட்டான். ஏசியன் செக்ஷன்ல ஈக்குவல் ஹைஸ், இந்த ஏரியா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஈக்குவல் ஹைஸா இருக்கு. ஸோ இதுதான் எங்களோட டார்கெட். ஓ, இது வந்து நாங்கள் வந்து டீமா சேர்ந்து தான் எடுத்துருந்தோம். அண்டு ப்ளஸ் யூடியூப் லைவ், கூகுள் மீட், இது ரெண்டுத்துலையுமே எடுத்திருந்தோம். யூடியூப்ல நேற்று நீங்க லைவ் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ட்ரேடை கேப்சர் பண்ணியிருக்கலாம். லைவ்ல உட்காந்து எடுத்த ட்ரேடு தான். ரெகுலரா யூடியூப் லைவ் ஓடும். அண்ட் மண்டேல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் லைவ். நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய எஜுகேஷனல் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரேட் எப்படி எடுக்கணுன்ற ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, 30 மினிட்ஸ்ல போகும்போது இங்க வந்துட்டு இந்த கேண்டில் வந்து இங்கே டச் பண்ணிட்டு போயிடுவான்றத எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே இந்த விக்ஸ் வந்து இது வரைக்கும் வந்துட்டு போகுன்றத பார்த்தேன். பட் வராமே போனதால எனக்கு இதுக்கு வந்து டிமாண்ட், அதாவது என்ட்ரி பாயிண்ட் வந்து உள்ள ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துக்கு கீழே வந்து பாடி க்ளோஸ் வைக்க கூடாது, அப்படி வச்சா அந்த ட்ரேடு ஃபெயில் அப்படின்ற மாதிரி இந்த லைன் போட்டு வச்சிருக்கேன். தென் டிமாண்ட் 5 மினிட்ல இங்க இருக்கு. இந்த டிமாண்ட்ல தான் என்ட்ரி போட்டிருந்தேன். அண்ட் இது வந்து ஒரு டீமா சேர்ந்து எடுத்திருந்தோம். ரிப்பீட்டடா சொல்றேன், நாங்க யூடியூப் லைவ் அண்ட் எல்லாமே கண்டக்ட் பண்றோம். டிஸ்கவர்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அங்க நிறைய மென்டார்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சார்ட் மட்டும் ரெகுலரா போட்டு அதுல டவுட்ஸ் கேளுங்க. ஆஹ் உங்களை வந்து சப்போர்ட் டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. சரி, இந்த ட்ரேடு தான் எடுத்தோம். 5 மினிட்ல. ஸோ இதுதான் எக்ஸிபிஷன். ஸோ இந்த ட்ரேடோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்க ட்ரிகர் ஆயிருந்தது. ஸோ மொத்தம் 5 ஹவர் ட்ரேடு. லண்டன் செஷன் முடிஞ்ச உடனே லண்டன் செஷனுக்கு மேலதான் ட்ரேடு என்ட்ரி கிடைச்சது. ஸோ என்ட்ரியை போட்டு ஹோல்டு பண்ணி விட்டாச்சு. இந்த ட்ரேட்ல வந்து 580 பிப்ஸ் வந்து நாங்கள் கவர் பண்ணிருக்கோம். 580 பிப்ஸ்.
அண்ட் இங்கேயுமே வந்து நெக்ஸ்ட் பிரேக் அவுட்லயுமே நல்ல ஒரு கிளீனான ஒரு பை செட்டப் கிடைச்சிருக்கு. ஸோ இங்க பை இந்த இடத்துல இன்னொன்று நடந்திருக்கு. இங்க வந்து ஹியூஜா பை சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு செல் சைடு லிக்விடிட்டி இந்த கேண்டிலுக்கு லோல கீழே பாடிக்குள்ள ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்கு. ஸோ அப்படி பார்த்தா இந்த ஏரியா இது ஃபுல்லா வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்க வேண்டிய ஏரியா. ஸோ அப்படி இந்த ஏரியால வந்து கரெக்ஷன் கொடுத்து கீழே வந்தாலும் இந்த ஏரியா வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து பை சைடு இருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேம் பை சைடே காட்டுது. ஸோ லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து இந்த ஏரியா இப்போ செல் சைடு இருக்கு, இங்க திரும்பி இருக்கு. இருந்தாலும் இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட டைரக்ஷனை தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். அதனால இந்த டிமாண்ட் சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா வந்து எங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த லைவ் இருந்தோம்னா இந்த ட்ரேட் எங்களுக்கு கூட சேர்ந்து நீங்களும் கேப்சர் பண்ணியிருக்கலாம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைஸை வந்து ரீச் பண்ணி பிரேக் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான டெசிஷன் டிமாண்ட் இருக்கு. ஸோ இந்த டெசிஷன் டிமாண்ட் என்ட்ரி போட்டிருந்தாலும் கிளீனா பை சைட் டார்கெட்டை வந்து ஈஸியா வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் அப்படி டெசிஷன் டிபெண்ட்னா என்னன்னு தெரியலன்னா டிஸ்கவரில் ஜாயின் பண்ணி கேளுங்க. கொஸ்டின் ரைஸ் பண்ணாலே உங்களுக்கு ரிப்ளை வரும். அப்படி இல்லைன்னா நம்மளோட யூடியூப்லேயே போய் பார்த்தீங்கன்னாலும் சப்ளை டிமாண்ட்ஸ் இதில் சப்ளை டிமாண்ட் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி மூவ் ஆகுது, அதில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம், அதை எப்படி அனலைசிஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த லைவ் ரெகுலராக ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த லைவ்ல தான் பேசிட்டு இருந்தோம். அந்த என்ட்ரி இந்த லைவ்ல அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். And thank you guys. We will see you on another video. Bye bye.